அடுத்தடுத்த திருப்பங்களோடு தமிழக அரசியல்ல தினம் ஒரு புது நியூஸ் வந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு லேட்டஸ்ட் நியூஸ் என்னன்னா, அதிமுகவிலிருந்து ராஜினாமா செய்த 3 சட்டமன்ற உறுப்பினர்களும் தாவேகாவில் ஐக்கியம். போயிட்டு சொல்லுங்க. போயிட்டு வாப்பா போப்பா ஒரு போன் வந்தது, போயிட்டு வந்தேன். மந்தத்துல இருந்து அப்படி கிளம்புப்போ. ஏற்கனவே நேற்று 3 பேர் ராஜினாமா கடிதத்தை கொடுத்த நிலையில் இன்று மற்றும் ஒருவர், அதாவது எஸ்.கே. சுப்பையா அவர்கள் ராஜினாமா கடிதத்தை கொடுக்க இருப்பதாக தெரிகின்றது. போ அப்படியே உட்கார்ந்துருக்க போ. இசைக்கு சுப்பையாலாம் வந்து செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி இல்ல அதிமுக. ஆமா, அவர் வந்து ராஜினாமா பண்ணிட்டு இன்னைக்கு வந்து தாவேகால இணைஞ்சிட்டாரா? என்ன போறாரு, வேற என்ன ஒண்ணு போறாரு. ஏன் சார் அழுகுறீங்க சார்? சவுண்ட் வரலையே சார்? எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. அழாதீங்க சார். ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு பாரு, நமக்காக அம்பட்டு போலும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. 3 அதிமுக சி.வி. சண்முகம் ஆதரவு எம்எல்ஏக்கள் 3 பேர் நேற்று ராஜினாமா பண்ணி வந்து தலைமைச் செயலகத்திலேயே பார்த்து கட்சியில இணைச்சாங்க. விக்கிற விலைவாசிக்கு பால், பழம், பாதாம், பிஸ்தாலாம் வாங்கி கொடுத்து பொண்ணை பல நாங்க வளர்த்து விட்டா 5 ரூபாய்க்கு அயன் பண்ண சொக்கா போட்டுன்னு வந்து நீங்க அள்ளின்னு போயிடுவீங்க. ஒரு 12 to 15 சட்டமன்ற உறுப்பினர்கள் தாவேகா உன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்காங்க. என்னடா சொல்றீங்க? ஐயோ, 3ன்றது கம்மி, இன்னொரு 10 இருக்குன்றீங்க. இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு? இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு? 2 பேர் ஒரு பெண்கள் அவர்கள் அப்படியே முன்னிறுத்தி ஒரு பேரத்தை துவக்கி இருக்கிறாங்க. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு ஒரு 4 பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? ஏன்டா இந்த வேலை பாக்குறீங்க? இல்ல, இது ஒரு குதிரை பேரம் தான் நடக்குதுன்ற குற்றச்சாட்டை தான் நீங்களும் வைக்கிறீங்க. அப்போஸ் குளுக்கோஸா? அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். திரு மதிவாணன், இதுதான் தூய அரசியலா அப்படின்னு கேக்குறாங்க. வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? குதிரை பேரம்னு சொல்லி நான் ஒத்துக்கல. இது குதிரை பேரமாக இருந்தால் அதிமுகவும் திமுகவும் பேசினாங்களா, அது கழுதை பேரமா? தம்பி, காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதேன்னு சொல்லிட்டேன் சார். அது என்ன மாதிரியான டீல்னா, திமுக எம்எல்ஏக்கள் திமுகல தான் இருப்பாங்க, அதிமுக எம்எல்ஏக்கள் அதிமுகல தான் இருப்பாங்க. 2 பேரும் சேர்ந்து ஆட்சி அமைக்கலாமான்னு தான் பேச்சு. அங்க இருந்து இங்க தாவறது பத்தி பேச்சு கிடையாது. என்னடா யோசிக்கிற? கரெக்டா சொல்லிட்டீங்க சார். அதை வச்சு போலான்னு இருந்தேன். இங்க யாரும் தாவலைங்களங்க. எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தானங்க வந்திருக்காங்க. மேய்க்கிறது எருமை, இதுல என்ன பெருமை? தாவேகா வேண்டான்னு சொல்லி ரெட்டலைக்கு ஓட்டு போட்டு உங்களை எம்எல்ஏன்னு தேர்ந்தெடுத்து 1 மாசம் கூட ஆகல சார். கையில வச்ச மை காயல சார். ரிசைன் பண்ணிட்டு போனீங்கன்னா மக்களுக்கு என்ன மரியாதை? உங்களுக்கு எங்களை பார்த்தா கேனப்பை மாதிரி தெரியுதா? ஏங்க, அதுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டவர்கள் அந்த 3 பேர் தாங்க. எனக்கும் இவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சார். என்னது இது? அவர் சார்ந்த கட்சி அதிமுக பொதுச் செயலாளர் தாங்க இதுக்கு பதில் சொல்லணும். என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே. சரி. வகுந்து விடுவேன். சரிங்க. எழுத்தாணியை சங்கிலே குத்தி விடுவேன். செல்லுங்கள் தோழர்களே. பொன்னாடை போட்டு அவங்கள வந்து கட்சிக்குள்ள வரவேற்கிறீங்களே, ஏன்பா நாளைக்கு என் கட்சியில சீட்டு கொடுத்தேன்னா இதே மாதிரி நீ ரிசைன் பண்றியா, மக்களை இவ்வளவுதான் மதிப்பியான்னு கேட்க மாட்டீங்களா? அப்படி போடு. அந்த கட்சியில வந்து நம்பிக்கை வைத்து மக்கள் இந்த மாதிரி கேரப்பைய கேள்வி எல்லாம் கேட்டா உன்னை அடிச்ச கொண்டு விடுவேன். நீங்க சட்டமன்றத்தை எப்படி பயன்படுத்துறாங்கன்னு பாருங்களேன். கட்சி விட்டு கட்சி மாத்துறதுக்கான ஆபீஸா மாத்திட்டாங்களே. கொஞ்ச நேரத்துல டீக்கடை ஆக்கி இந்த ஊரை போர்க்களமா ஆக்கிட்டாங்களே. ஆனா ராஜினாமா பண்ண கையோட முதல்ல அவங்க எல்லாருமே கிளம்பி வந்து ஆதவர்ஜுனாவை தான் சந்திக்கிறாங்க. இங்க கவுன்சிலர் யாருங்க? டேய், கேக்குறாருல, சொல்ல வேண்டியதானே? சார், நீங்க தானா? வணக்கம், என் பேர் ஆரியா, நான் கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கேன். இதுக்கு தான் வெள்ளை சட்டை போடாதீங்க கேக்குறீங்களா? லீமா ரோஸ் உடைய கணவரை வந்து ஜெயலலிதா ஒரு காலத்துல பழி வாங்கினதுக்காக லீமா ரோஸ் வந்து இந்த கட்சியை பழி வாங்குது. மாப்பிள்ள இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி சேருக்கு போயிட்டு அங்க இருக்க எம்எல்ஏட்ட, என்ன இங்கேயா இருக்கீங்க, இது விளங்காதே, நாங்க அக்கவோ. எவ்வளவு தருவாரு? 5 ரூபாய், 10 வாங்கி தரேன். மருமகனை ரொம்ப நல்லா வளர்த்திருக்கமா. ஆப்பிளதான் வந்து மாமியார பிளேஸ் பண்ணி ஒரு இடத்துல உட்கார வச்சிருக்கிறாப்ல. நாதாரி குடும்பம்டா. இப்ப எல்லா இடத்துல இருந்தும் ஆட்களை இழுக்கிறாங்க தாவேகா. உனக்கு திறமை இருந்தா கடவுள புந்து நீ உனத்துடா. நான் கஷ்டப்பட்டு வந்து இவங்க எல்லாம் வந்து ஓட்டுக்கு பணம் கொடுத்து ஜெயிச்சு வந்திருக்காங்க. இப்ப ரொம்ப யோக்கியம். நீ உருட்ல என்னுடைய தொகுதிகளை தாவேகாவினர் வந்து கொடுத்ததை நான் பார்த்தனே. ஒரு வாக்குக்கு 500 ரூபாய் கொடுத்தாங்களே. எந்த தொகுதி? மாதவரம் தொகுதியில. ஏயா கத்துற?
நாயை விட நீ கத்துற கத்துல என்ன கோர்த்து விட்டு போயிருக்க. அதிமுகல Thank you. இருந்து ரிசைன் பண்ணவங்க இப்ப சொன்னாங்க, நான் பார்த்தேன். புதிய அதிமுக தாவேக்கான்றாங்க. என்ன சொல்லிக்கிற முதுகிலம்லாம் தெரியுதுடா. இந்த ஏரியால நீ மட்டும் தான் கடை வச்சிருக்க, வேற யாரும் இல்லைன்னு ஆணவத்துல ஆடுறல. ஆணவத்தையும் அக்கிரமத்தையும் அழிக்கிறதுக்கு பூமியில ஒருத்தன் பிறந்திருப்பான்டா. அவன் நிச்சயமா ஒரு நாளைக்கு வருவான்டா. வந்துட்டான்டா. கோவில்ல இருந்து தெரு வரைக்கும் எல்லா இடங்கள்லயும் பஞ்சாயத்து. சார், இந்த பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் தொடர்ந்து அதிகரிச்சுட்டே இருக்கு சார். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நியூஸ்ல தான் பாக்குறேன். அப்பப்போ போனுக்கு தகவல் வரும், அதையும் பார்த்துப்பேன். சார், நீங்க ஆட்சிக்கு வந்தா டாஸ்மாக் மூடுறேன்னு சொல்லியிருந்தீங்களே சார். இல்லம்மா, டாஸ்மாக் நாங்க ஒருபோதும் மூட மாட்டோமா. ஏன் அப்படின்னா, இப்போ நான் டாஸ்மாக் மூடிட்டுன்னு வைங்களேன், பிளாக்ல சரக்கு வாங்க ஆரம்பிச்சிருவான். அப்போ 120 ரூபாய் கவர்மெண்ட் வித்து கோட்டை அவன் 200 ரூபாய்க்கு விற்பான். அப்ப மக்களோட பொருளாதாரம் பாதிக்கப்படும். மக்களுக்காக டாஸ்மாக் எப்போதும் திறந்தே இருக்கும். சார், ஏழைகளே இல்லாத தமிழ்நாடு உருவாக்குறேன்னு சொல்லியிருக்கீங்களே, இது சாத்தியமா சார்? ஏன் சாத்தியம் இல்ல? ஏன் சாத்தியம் இல்ல? தமிழ்நாட்டுல வறுமை கோட்டு கீழே இருக்க எல்லாரையும் ஃப்ரீயா டிக்கெட் புக் பண்ணி பீகார் பக்கம் அனுப்பிடுவான். அப்புறம் என்ன ஆகும்? தமிழ்நாட்டுல ஏழைகளே இருக்க மாட்டான். ஏழைகள் இல்லாத தமிழகம் எப்படி? சார், 24/7 கரண்ட் இருக்குன்னு சொன்னீங்க, ஆனா அடிக்கடி பவர் கட் ஆகிட்டே இருக்கே சார். கரண்ட் அடிக்கடி போகுதுன்னா கரண்ட் போய் பிடிச்சி வச்சுக்கணும்பா. சார், கரண்ட் எப்படி சார் பிடிக்க முடியும்? என்னமா குழாயில தண்ணி வந்தா மட்டும் பிடிச்சி வச்சுக்கிறீங்களா? அது மாதிரிதான் சார், பெண்களுக்கு நைட்ல பாதுகாப்பே இல்ல. நைட்டில பாதுகாப்புலாம் ஒரு புடைய கட்ட சொல்லுப்பா. உன் கையில ஏதோ அடிபட்டு கட்டு போட்டுருக்கீங்க, என்னாச்சு சார்? இதுவாப்பா, ஒண்ணும் இல்ல, போன வாரம் சோஃபா மேல படுத்திருந்தேன், அதான் அப்படியே. சோஃபா மேல படுத்தா எப்படி சார் அடிப்படும்? சோஃபா புருஷன் வந்துட்டான், என்ன அடி? ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.